ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் உங்கள் சிநேகிதே. நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தரும் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீப வழிபாடு அப்படிங்கிற ஒரு பதிவை தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறாங்க. செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வேண்டி எந்த ஒரு விரதம் வழிபாடு எது செஞ்சாலும் அது பல மடங்கு நமக்கு நல்ல பலனை தரும். முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க திதி, நட்சத்திரம், கிழமை இப்படி 3 விதமாக விரதம் இருக்கலாம். திதி அடிப்படையில் விரதம் இருக்கிறதுங்கிறது 15 நாட்களுக்கு ஒரு முறை வரும் தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி, அந்த சஷ்டி தினத்துலையும் விரதம் இருக்கலாம். நட்சத்திர அடிப்படையில் விரதம் இருக்கிறதுங்கிறது மாதத்தில் ஒரு முறை வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று கிருத்திகை விரதம். இது மாதத்தில் ஒரு நாள் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருக்கிறது. கிழமை அடிப்படையில் விரதம் இருக்கிறதுங்கிறது செவ்வாய்க்கிழமை. வாரம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறதுங்கிறதும் முருகப்பெருமானுடைய பக்தர்கள், ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த நாளில் நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு முருகப்பெருமானை வேண்டி வெற்றிலை தெய்வ வழிபாடு எப்படி செய்யணும், நம்ம நினைச்ச காரியம் நிறைவேற என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் தான் வீடு, நிலம், சொத்து எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான். இப்போ உங்களுக்கு வீடு வாங்குகிற யோகம், வாகனம் வாங்குகிற யோகம் அமையணும், அதே போல் உங்களுடைய தீராத கடன் தீரணும் அப்படின்னாலும் நம்ம செவ்வாய் பகவானை தான் நம்ம வேண்டி நிற்கணும். அப்போ செவ்வாய் பகவான் அங்காரகன் என அழைக்கப்படுற செவ்வாய் பகவானுக்கு முருகப்பெருமான் தான் அதிபதியாக இருக்கிறாரு. அப்போ நம்ம முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து முருகப்பெருமான்கிட்ட சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா அந்த செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கத்திலேருந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறையுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் நம்ம ஒரு சேர நம்ம மனசில் நினச்சி மனசார வேண்டி விரதம் இருக்கிறது திருமண யோகத்தையும் நமக்கு கொடுக்கும். தடைபட்டு போய் நிற்கிற எத்தனையோ திருமணங்களுக்கு இந்த செவ்வாய் ஆதிக்கத்தால் தான் நடக்கும். அதுக்கு நம்ம முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் ஒரு சேர மனசார நினச்சி வேண்டி வழிபட்டோம் அப்படின்னா திருமண யோகமும் நமக்கு கைகூடி வரும். செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுறதுனால செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதோடு பார்த்திங்கன்னா சில வழிபாட்டு முறைகளும் இருக்குது. செவ்வாய்க்கிழமையில் காலையில் செவ்வாய் ஹோரை நேரமான காலையில் 6 to 7ங்க. இந்த ஹோரை நேரத்தில் நம்ம முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று 6 வெற்றிலை தீபம் வாங்கி அதில் 6 அகல் வச்சு நம்ம தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலேயே நம்ம குளிச்சுட்டு வீட்டில் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றக்கூடிய விளக்கை ஏற்றி வச்சு ஒரு தாம்பாளத்தில், இது வீட்டிலையே செய்கிறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு தாம்பாளத்தை தட்டை எடுத்து அதோட மத்தியில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பொட்டு வச்சு 6 வெத்தலை அதை எடுத்துக்கோங்க. வெத்தலை என்பதே மகாலட்சுமியோட அம்சம்தாங்க. அந்த காம்பு பகுதியில் தான் மூதேவி வசிப்பதாக ஐதீகம் இருக்குது. அதனால் அந்த காம்பு பகுதியை கிள்ளி எடுத்துருங்க. 6 வெத்தலையில் நீங்கள் நுனியில் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சு இதை வெத்தலையில் விசிறி போல் அப்படியே தட்டில் பரப்பி வச்சுருங்க. நுனி பக்கம் வெளியில் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நடுவில் ஒரே ஒரு அகல் வச்சும் ஏற்றலாம். 6 வெற்றிலையிலையும் நீங்கள் ஒரு பூ வைக்கணும். 6 வெத்தலை மேலேயும் ஒரு பூ வச்சு ஒரு அகல் விளக்கை எடுத்து வச்சு அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாங்க. இதை நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செவ்வாய் ஹோரையான காலையில் 6 to 7 நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழும்பி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த 6 to 7 பூஜை செய்கிறது அவ்வளோ சிறப்பு. உங்களுக்குள்ளே இருக்கிற நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும், கடன் பிரச்சனை தீருங்க. இதுக்கு அதோட ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச முருகனுடைய பாடல்கள் எதுவாக இருந்தாலும் பாடலாம். அப்படி எதுவுமே இல்லைனாலும் ஓம் சரவணபவங்கிற அந்த மந்திரத்தை 21 முறை இல்லை 11 முறை அல்லது 108 முறை நீங்கள் சொல்லிக்கிட்டு நீங்கள் மனசார முருகப்பெருமானை வேண்டி உங்கள் வேண்டுதலை சொல்லி ஒரு அரை மணி நேரமாவது பூஜை அறையில் நீங்கள் அமர்ந்து நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட வேண்டுதல் வைக்கலாம். வெத்தலை தீபத்தில் மட்டும்தான் செவ்வாய்க்கிழமையில் வீட்டில் பூஜை செய்யணுமா அப்படிங்கிறது இல்லை. சட்கோண கோலம் விட்டு அதன் மீது 6 நெய் விளக்கு, சட்கோண கோலம் விட்டு அதில் 6 நெய் விளக்கு வச்சு ஏற்றி வழிபடுறதும் சிறப்பு தான். இப்படி விளக்கேற்றதுனால பார்த்திங்கன்னா அந்த 6 விளக்குலையும் முருகப்பெருமானுடைய 6 முகங்களும் எழுந்தருளி நமக்கு அருள் புரிவார் என்பதும் நம்பிக்கை தாங்க. முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக 2 வாழைப்பழம் அல்லது சர்க்கரை கலந்த பால் இப்படி எதுனாலும் நீங்கள் விருப்பப்பட்டதை வைக்கலாம். இந்த வழிபாடை
செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில தொடர்ந்து ஒரு 6 வாரம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறத் தொடங்கும். இப்படி நம்ம 6 வாரம் தொடர்ந்து நம்ம வழிபடுறதுனால, தடைப்பட்ட திருமணம் இனிதே நடந்தேறுங்க. சொந்த வீடு, மனை வாங்குற யோகமும் உங்களுக்கு கைகூடி வரும். அதேபோல கடன் பிரச்சனையும் தீரும். பொருளாதாரத்தில உங்களுக்கு கஷ்ட நிலை இருந்துச்சு அப்படின்னாலும், அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும். இது எல்லாமே நல்லதா நடக்கும். ஓம் சரவண பவ.